ஹாய் நண்பர்களே, வணக்கம். இயற்கை சுற்றுலா இந்த நிகழ்ச்சி வீடியோவில் உங்களுக்கு இயற்கையாக ஒரு வீடியோ காட்டலான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை டு வேலூர் நம்ம ட்ரெயினில் போய்கிட்டுருக்கோம், பிரயாணம் பண்ணுறோம். உங்களுக்கு இயற்கையாக இந்த வீடியோவை எடுத்து காட்டுறேன், பார்த்து ரசிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. காலையில் 7 மணி டைம். இப்போ 7 மணிக்கு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். லொக்கேஷன் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். வானம் மேகமூட்டத்துடன் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து வெயிலே இல்லாமல் நல்லா சூப்பராக லொக்கேஷன் நல்லா இருக்குது. வீடியோ வந்து நான் நிறைய எடுத்து போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி லொக்கேஷன் வீடியோ எடுத்து போடுறதா இந்த வேலை. இது நான் வீடியோ எடுத்து போட்டுட்டே இருப்பேன், வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இயற்கை சுற்றுலா நிகழ்ச்சி வீடியோவில் இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை டு வெள்ளூர் போகிற வீடியோ தான் இது. ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு இயற்கையாக இந்த வீடியோ எடுத்து காட்டுறேன், வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு அருமையான காலை பொழுது. வெயிலே இல்லாமல் இந்த மாதிரி லொக்கேஷனை ரசிக்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். என்னன்னா ட்ரெயின் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது. நான் ஸ்லோவாக போகும்போது எடுத்து போடுறேன் உங்கள் வீடியோ. பாருங்கள், சரியான லொக்கேஷன்.
அப்பா கண்ணு கெட்டின தூரத்துக்கு நமக்கு வந்து வெறும் செடி கொடி மரம் விவசாயம் மற்ற நிலம் இந்த மாதிரி தாங்க தெரியுது. காலையிலேயே இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கு பாருங்க. பாருங்க, இது எல்லாம் ஃபுல்லாக விவசாய நிலம் தான். இது ஒரு கிராமம். அருமையான ஒரு லொக்கேஷன் இது. இப்போ பாருங்கள், நம்ம ஆரணி ரோடு வந்திருக்கோம். ஆரணி ரோடு ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. ஒரு அழகு பாருங்க, அழகோ அழகு. பாருங்கள், இது ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். இந்த மாதிரி ஸ்டேஷன்லேயும் நின்று தான் போகுது ட்ரெயின். பாருங்கள், இங்கே கடல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் செடி கொடி தான் இருக்குது. பாருங்கள், அந்த பக்கம் ஆளுங்க இறங்குறாங்க, ஏறுறாங்க பாருங்கள். பாருங்கள், கீழே விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிராமத்தோடைய ஸ்கூல் கிரவுண்டு, பசங்க கபடி விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுற மாதிரியான ஒரு கிரவுண்டு பாருங்கள். இந்த ஊர் பார்த்திங்கன்னா கண்ணமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருங்க. இது ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான், கண்ணமங்கலம். அருமையான ஒரு வாழைத்தோட்டம் பாருங்கள், மலை அடி வாரத்திலே இருக்கு. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. காலையில் 8 மணிக்கு பாருங்கள். இது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம வேலூர் கிட்ட தான் இந்த லொக்கேஷனு. ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி சிலுன்னு சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன்.
என்ன நண்பர்களே, இந்த இயற்கை சுற்றுலா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது ஒரு காலை பொழுது இயற்கையான ஒரு டைமில் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.